கேரளாவில் ஒரு சூப்பரான திருவிழா நடக்குது. யானைகள்லாம் வரும். வாழைத்தாறுகள்லாம் வந்து கர்நாடகா கூர்க்லேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க. அதே மாதிரி காளை மாடெல்லாம் ஓட விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா சொல்லியிருந்தாங்க. அதை பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு நான் இங்கேருந்து கேரளா கிளம்பி போயிருந்தேன். கேரளாவில் கண்ணூரில் வந்து இறங்கிட்டாங்க. கண்ணூரில் இறங்கினோடனே அக்கா வீட்டிலேருந்து கார் அனுப்பியிருந்தாங்க. அங்கேருந்து கண்ணூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பையாவூருக்கு நாங்கள் போயிட்டுருந்தோம். போகிற வழி எல்லாமே சுற்றி மரம் செடி கொடிங்கள்லாம் சொல்லிட்டு பச்சை பசுமையாக சூப்பராக இருந்துச்சு. சென்னையிலேருந்து போகும்போது இந்த இடம்லாம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி இங்கே தையம்னு சொல்லிட்டு ஒரு திருவிழா நடக்கும். அது வந்து ரீசெண்டாக முடிஞ்சிருச்சு. அதை கவர் பண்ண முடியல. நெக்ஸ்ட் டைம் நடக்கும்போது சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. முன்னாடியே போயிட்டு அதை கவர் பண்ண ட்ரை பண்ணுவோம். அதே மாதிரி அக்கா வீட்டுக்கும் வந்தாச்சு. அக்கா வீட்டுக்கு வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. அதனால் அக்கா கிட்டலாம் கொஞ்ச நேரம் பேசிவிட்டு பசங்கள்கிட்டலாம் பேசி முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு திருவிழாவுக்கு முதல் நாளே நாங்கள் வந்துட்டனால முதல் நாள் திருவிழா அப்போ இந்த கோயில் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும், கோயிலுக்கு போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். கோயில் வந்து வீட்டிலேருந்து இங்கே நடந்து போகிற தூரம் தான் இருந்துச்சு. அதனால் கோயிலுக்கு வந்து கிளம்பியாச்சு. அந்த இடமே ரொம்ப களை கட்டி இருந்துச்சு. நார்மல் டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாக காலியாக இருக்கும், யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த திருவிழா டைமில் களை கட்டி இருந்துச்சு. நிறைய கடைகள்லாம் இருந்துச்சு. இந்த திருவிழாவுக்கு இந்த ஊர் மட்டும் இல்லைங்க, பக்கத்தில் இருக்க எல்லா கிராமத்து மக்களும் வருவாங்க. ஏன் கர்நாடகாலேருந்து கூட வருவாங்க, அதே மாதிரி ஆந்திராலேருந்துலாம் வருவாங்கன்னு சொல்கிறாங்க. இது வந்து ரொம்ப வருஷமாக நடந்துட்டு இருக்கிறனால வெளிநாட்டிலேருந்தெல்லாம் கூட இந்த திருவிழாவுக்காக வராங்க. அதாவது இங்கே மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து வெளிநாட்டை வேலை பார்த்துட்ருப்பாங்க. அவங்க எல்லாமே இந்த திருவிழாவுக்காக லீவில் வந்து இந்த திருவிழாவை பார்த்துட்டு தான் போவாங்க. நம்ம இப்போ கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். இது வந்து ஒரு சிவன் கோயில். இது ஒரு சுயம்புலிங்கம். இந்த கோயிலுக்குள்ளே பார்த்திங்கன்னா பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து இந்த ஃப்ரண்ட்டுக்கு வந்துட்டேன். சிவனை பார்க்கணுன்னு சொல்லி ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். போகிற வழியே இல்லை, எல்லா இடத்துலையும் ஆட்கள் இருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து சிவனை போய் பார்த்தாச்சு. சிவனை பார்க்கவே வித்தியாசமாக இருந்தார். அதாவது நம்ம இந்த மாதிரி சிவலிங்கம்லாம் பார்த்துக்கலாம். சிவனுக்கு வந்து முகமெல்லாம் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. நான் பார்த்ததுலேயே இது கொஞ்சம் வித்தியாசமான சிவனாக இருந்தார். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பூசாரி வந்து இந்த பூஜையெல்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க. இங்கே அப்படியே அந்த தெண்டை மேளங்கள்லாம் அப்படியே ஒலிக்க ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் வந்து கையில் ஒரு விளக்கு எடுத்துகிட்டு ஒரு பூசாரி அப்படியே உள்ளே வந்தார். கையில் இன்னொரு கத்தி வச்சுட்டு இன்னொரு பூசாரி வந்துட்டு இருந்தார். அவருக்கு பின்னாடி ஒருத்தர் வந்து தலையில் சாமியை வச்சுட்டு ஆடிட்டே வந்துட்டு இருந்தார். இதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப ஒரு வைப் நல்லா இருந்துச்சு. அப்படியே உடம்புலாம் சிலுக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் ஆடுற அந்த துணியே இருக்கு இல்லையா, அது ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சிவன் ஆடுவார் இல்லையா, ஒரு பரவசமான ஒரு டான்ஸ்ன்ற மாதிரி இருந்துச்சு. அவர் தன் நிலையை மறந்து தான் அவர் ஆடிட்டு இருந்தார். அவரோட கண்ட்ரோலில் எதுவுமே இல்லை, ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நடந்துகிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி அப்படி நடந்துக்கிட்டே வந்து இங்கே ஒரு மேடை மாதிரி இருந்துச்சு சிவனுக்கு முன்னாடி. இங்கே நம்ம கோயிலெல்லாம் நந்தி வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இங்கே ஒரு மேடை மாதிரி இருந்துச்சு. அந்த மேடையை சுற்றி சுற்றி வந்தார். இங்கே வருஷம் வருஷம் திருவிழாவில் வந்து நமக்கு என்ன மனசில் தோணுதோ அதெல்லாம் வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த வேண்டுதல் நிறைவேறிச்சுன்னா நம்ம அதுக்கு நேர்த்திக்கடனாக வந்து இங்கே வந்து இந்த காணிக்கையை கொடுத்து இந்த திருவிழாவுக்கு வந்து திருப்பி வந்துட்டு போகிறாங்க. அதே மாதிரி இங்கே யாரெல்லாம் வேண்டுதல் நடந்துச்சோ அவங்களாம் வந்து அவங்களோட நேர்த்திக்கடன் செலுத்தும் விதமாக அங்கே காணிக்கையை போட்டுட்ருக்காங்க. இவர் பொறுமையாக ஒருத்தட்டையும் அப்படியே வாங்கிட்டு அப்படியே அந்த டான்ஸ் மூமெண்ட்லேயே அப்படியே பொறுமையாக நடந்து சிவனுக்கு முன்னாடியே போயிட்டு இருந்தார். சிவனுக்கு முன்னாடி அப்படியே ரொம்ப நேரம் அவர் அந்த டான்ஸ் ஆடிட்டே இருந்தார் தலையில் வச்சுட்டு. அவர் மூஞ்சில் வந்து கொஞ்சம் கூட அந்த வலியோ ரொம்ப நேரம் ஆடிட்டுருக்கும்போது டயர்டு எதுவுமே தெரியல. அப்படியே வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தார். நானும் ரொம்ப நேரமாக பார்த்துட்டு இருந்தேன். இந்த மேளம் அடிக்கிறவங்களும் சரி, இப்போ ஆடுறவரும் சரி, அவங்க ஃபேஸில் கொஞ்சம் கூட டயர்ட்னஸ்ஸே தெரியல. ஸோ அவ்வளோ இது என்ஜாய் பண்ணி அப்படியே சூப்பராக பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் இருந்தேன். 1/2 மணி நேரம் இதெல்லாமே பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கோயிலை சுற்றி வர ஆரம்பித்தேன். கோயில் அப்படியே சுற்றிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு பக்கத்தில் கோயிலுக்குள்ளேயே வச்சு பெரிய சட்டி, அதாவது இங்கே வந்து உருளின்னு சொல்லுவாங்க, அந்த சட்டியில் வந்து பொங்கல் கிண்டிகிட்டு இருந்தாங்க. நான் இவ்வளோ கிட்டக்க இருந்து இந்த மாதிரி கோவிலில் பொங்கல் செய்கிறது அதெல்லாம் பார்த்ததில்ல. அதனால் கொஞ்ச நேரம் இருந்து அங்கேருந்து பார்த்துட்டு அடுத்து நான் கிளம்ப வெளியே வந்தேன். வெளியே வர வழியிலலாம் பார்த்தேன், அந்த கத்தி, எண்ணெய் சட்டி, இந்த மாதிரி பாத்திரங்கள் இதெல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. அங்கே இருக்கவங்கள்ட்ட விசாரித்ததில் என்னென்னா, இது வந்து பாரம்பரியமாக நடக்கிறதா, அதாவது இந்த மாதிரி திருவிழாவில் வந்து தான் இங்கே இருக்கவங்களாம் புது பாத்திரங்கள் வாங்குவாங்களாம் அவங்க வீடு சமையலுக்கு. அந்த காலத்தில் பண்ண மாதிரி இப்போவுமே இங்கே அந்த பானை சட்டி எல்லாமே விற்றுட்ருக்காங்க. மக்களும் ரொம்ப ரொம்ப ஆர்வமாக வந்து வாங்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது இந்த பழங்காலத்து விஷயங்கள்லாம் இன்னுமே கடைபிடிச்சிட்டு வராங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் எனக்கு பார்க்கவே எனக்கு பர்சனலாகவே ரொம்ப ரொம்ப இந்த விஷயங்கள்லாம் பிடிக்கும். இந்த கோயில் வந்து பஸ் ஸ்டாப்புக்கு ஆப்போசிட்டில் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பஸ் ஸ்டாப்புக்கு பின்னாடி சைடு போனீங்கன்னா இந்த இடத்துல பெரிய ராட்டினம், ரோலர் கோஸ்டர் ரைடு எல்லாமே இருக்கும். இங்கே ராட்டினம், ரோலர் கோஸ்டர் எல்லாமே இருந்துச்சு. சரி, நெக்ஸ்ட் டே வந்து யானை வரும்னு சொன்னாங்க. அதனால் யானையை பார்க்கலாம்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையிலே கிளம்பி ஒரு
8 மணி இருக்கும் யானையை பார்க்கலான்னு சொல்லி வந்திருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா யானை எங்கே இருக்குன்னு தேடி தேடி இந்த இடத்துல கண்டுபிடிச்சாச்சு. யானை அப்படியே ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு ஒரு லைட் மேக்கப்பில் இருந்துச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு இருந்துச்சு. ஃபஸ்ட்டு இந்த வாழை மட்டை, அந்த இளம் வாழை மட்டையெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் தர்பூசணி பழம்லாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. கொஞ்ச நேரம் அதை பார்த்துட்டு அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஏன்னா திருவிழா வந்து ஈவினிங் தான் நடக்கும். ஈவினிங் ஒரு 5 மணிக்கு நடக்கும். இதே யானை வந்து ரெடி பண்ணி 5 மணிக்கு கோயிலேருந்து வெளியே வரும். அதை தொடர்ந்து தான் அந்த வாழைப்பழங்கள்லாம் எடுத்துகிட்டு வருவாங்களே, அது அந்த காளை விரட்டது எல்லாமே நடக்கும். ஆனால் 5 மணிக்கு வந்தால் இங்கே நின்று பார்க்கக்கூட இடம் இருக்காது. ஏன்னா இங்கே எல்லாமே வந்து அந்த பில்டிங் மாடி மேலே நின்று தான் அந்த வேடிக்கை பார்ப்பாங்க, கீழே அந்த காளையெல்லாம் ஓடுறதுனால. அதனால் வந்து ஒரு 2 மணிக்கெல்லாம் வந்தால் தான் இடம் பிடிக்க முடியும்னு சொல்லியிருந்தாங்க. 2 மணிக்கெல்லாம் வந்து இந்த பில்டிங் மேலே ஏறி தான் ஃபஸ்ட்டு நின்றுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு கீழே வண்டி பார்க்கிங்கில் பிரச்சனைன்னு சொல்லிட்டு கீழே வந்தோம். கீழே வந்த பிறகு எனக்கு மட்டும் இடம் கிடைக்கல, திருப்பி மேலே போக முடியல. அப்புறம் என்னோடய டீம்மேட் வந்து மேலே இந்த வீடியோ எடுக்க சொல்லிவிட்டு நான் கீழே இருந்தேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 5 மணிக்கு அந்த யானை வந்துச்சு. அதாவது நல்லா ஒரு உச்சி வெயிலில் 3 மணி நேரம் காத்திருந்தோம். 3 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் யானை வர ஆரம்பித்தார். அவரை பார்த்த உடனே காத்திருந்தது எல்லாமே நார்மலாக ஆகிடுச்சு. கஷ்டம் எல்லாமே போயிட்டு மனசெல்லாம் சந்தோஷமாக இருந்துச்சு. அது என்னமோ தெரியல, யானையை பார்த்தாலே ஒரு மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் வந்துடுது. நம்ம யானையை வந்து விநாயகரோட அம்சமாக பார்க்குறோம். யானை வந்து ரொம்ப ரொம்ப ஒரு புத்திசாலியான விலங்கு. அதுக்கு வந்து எல்லாமே தெரியும். அதாவது அதோட சக்திக்கு வந்து அதை வந்து யாராலையுமே கட்டுப்படுத்த முடியாது. இப்போ மேலே உட்காந்துருக்க அந்த யானை பாகனாக இருக்கட்டும், அது காலில் கட்டியிருக்க சங்கிலியாக இருக்கட்டும், எதுவுமே அதை கட்டுப்படுத்த முடியாது. நம்ம பொதுவாக யானையை விரட்டுறதுக்காக வந்து இந்த பெரிய மேலெல்லாம் அடிப்பாங்க, பட்டாசெல்லாம் தூக்கி போட்டு விரட்டுவாங்க. அதெல்லாம் பார்த்து பயந்து ஓடுற யானை. அதே மாதிரி இங்கே இவ்வளோ மேலே சத்தம் கேட்குது, சுற்றி இவ்வளோ ஆள் இருக்காங்க. அது மனசில் கொஞ்சம் கூட பயமும் இல்லை, ஒன்றுமே இல்லை. அப்படி ராஜா மாதிரி அப்படியே பொறுமையாக நடந்து வருது. என்ன புண்ணியம் பண்ணேன்னு தெரில, இவ்வளோ கிட்டக்க இந்த யானை, அதாவது மேலே தான் இருந்திருந்தேன். அங்கேருந்து எனக்கு இடம் கிடைக்காம ஏதோ ஒரு காரணத்துக்காக கீழே வந்து இங்கே மாட்டிக்கிட்டேன். ஆனால் கீழே வந்ததும் ஒரு வகையில் நல்லதாக போச்சு. யானையை வந்து இவ்வளோ கிட்டக்க பார்த்தேன். ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எனக்கு யானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் யானையை வந்து கடவுளாக தான் பார்க்குறேன். அப்படி இருக்கும்போது இவ்வளோ கிட்டக்க நான் பார்க்குறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி சிலிர்க்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே யானை இங்கேருந்து நடந்து முடிஞ்சு நம்மளை கிராஸ் பண்ணி போச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யானைக்கு பின்னாடியே அந்த அந்த கர்நாடகாவில் கூர்க்லேருந்து வருவாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு 18 கிலோமீட்டர் நடந்து வருவாங்க. இந்த வாழைப்பழத்தை வந்து அங்கேருந்து வரும்போது காயாகவே தாராக வெட்டி எடுத்துகிட்டு வருவாங்க. நடந்து வரும்போது இந்த ஊருக்கிட்ட வரும்போது இது எல்லாமே பழுத்துடும். இவங்களையும் அவ்வளோ சாதாரணமாக சொல்லிட முடியாது. ஏன்னா இந்த இடத்துல நிற்கக்கூட முடியாது, அவ்வளோ வெயில். பட் அங்கேருந்து 18 கிலோமீட்டர் நடந்து வர்றாங்க. அவங்க நடந்து வர்ற பாதை ஃபுல்லாகவே இந்த ஊர் மக்கள் வந்து தண்ணியெல்லாம் ஊற்றி வச்சுருப்பாங்க. ஏன்னா தான் தண்ணி ஊற்றிருந்தாலுமே நடந்து வர்றது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. கிட்டத்தட்ட ரொம்ப ஒரு 200லேருந்து ஒரு 300 பேராச்சும் வந்திருப்பாங்க. அப்படியே பொறுமையாக ஒருத்தராக அப்படியே வந்துட்டு இருந்தாங்க. ஒரு சில பேர் வந்து கொடையெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஒரு சில பேர் வந்து இந்த ஓலைகளில் செஞ்ச கொடை மாதிரி வச்சுட்டு அப்படி சுற்றி எடுத்துகிட்டு வந்தாங்க. பொறுமையாக அந்த யானை பொறுமையாக நடந்து போகிற ஸ்பீடுக்கு இவங்களும் பொறுமையாக பின்னாடியே வந்துட்டு இருந்தாங்க. இப்போ தான் வந்து இந்த திருவிழாவோட கிளைமேக்ஸுக்கு வந்திருக்கோம். இந்த காளை விரட்டு 2 பக்கமும் எந்த பாதுகாப்பு தடுப்பு எதுவுமே இல்லைங்க. எல்லாமே மக்கள் மட்டும் தான் நிற்கிறாங்க. மக்கள், அதாவது பக்தர்கள் தான் நிற்கிறாங்க. இந்த நடுவில் இந்த காளைகள் விரட்டிட்டு போகிறாங்க. எந்த காளையும் எந்த பக்தர்கள் மேலேயும் முட்டவே இல்லை. அது பாட்டில் நேராக ஓடி போயிடுச்சு. அதே மாதிரி காளைகளோட முதுகில் வந்து இந்த அரிசி மூட்டையை கட்டி இழுத்துட்டு போகிறாங்க. இது வந்து அந்த காலத்துலேருந்து பாரம்பரியமாக வச்சுருக்காங்க. அதாவது கூறுக்குலேருந்து வந்து இவங்களுக்கு வந்து அந்த பழங்கள் தானியங்கள்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டு போகிறாங்க இல்லையா. அதுக்கப்புறம் இங்கே பஞ்சமெல்லாம் போன பிறகு விவசாயம்லாம் நல்லா செழித்து வந்த பிறகு இங்கே நன்றி கடன் செலுத்தும் விதமாக இங்கே இருக்க காளைகள்கிட்ட காளைகளோட முதுகில் அரிசியை கட்டி அந்த ஊருக்கு வந்து இங்கேருந்து கொடுத்து அனுப்புகிறாங்க. அப்போ நடந்த விஷயங்களை வந்து இன்னும் நினைவு கூறும் வகையில் வந்து இதை வருஷம் அந்த திருவிழா வந்து நடத்திட்டுருக்காங்க. இந்த காளைகளோட எண்ணிக்கையெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100லேருந்து 150 காளைகள் அப்படியே பொறுமையாக போயிட்டே இருந்துச்சு. இந்த திருவிழாலாம் எதுக்காக பண்ணுறாங்கன்னா, அந்த காலத்தில் வந்து இந்த ஊரும் அந்த ஊரும் வேறு வேறு மன்னர்கள் ஆண்டிருந்தாலுமே இந்த மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்கன்னு அந்த மன்னருக்கு தெரிஞ்ச பிறகு அவரால் முடிஞ்ச ஹெல்ப்பை கொடுத்து இந்த மக்களை வந்து அந்த பஞ்சத்துலேருந்து வெளியே வர வைக்கிறாரு. அதே மாதிரி செஞ்ச நன்றி கடனாக வந்து அதை மறக்காமல் இருக்கிறதுக்காக இவங்களும் இங்கே விளையிற பொருட்களை வந்து அங்கே கொடுத்து அனுப்புகிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்மக்கிட்ட நாளடைவில் மறைஞ்சு போகிறதுனால இதெல்லாம் நம்ம மறக்காமல் இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி திருவிழா வருஷத்துக்கு ஒரு வாட்டி பண்ணி நடந்த விஷயத்தெல்லாம் ஞாபகப்படுத்தினா நமக்கும் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுற கேரக்டர், நமக்கே அந்த ஹேபிட்லாம் வரும்னு சொல்லி அதுக்காக நடத்துகிறது தான் இந்த மாதிரி திருவிழாலாம். இன்னும் நிறைய வித்தியாசமான வீடியோக்கள்லாம் இந்த கேரளாவில் நாங்கள் எடுத்திருக்கோம். அதெல்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.